இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சரி, இங்க பாரு. உன்னை யாருங்க கடத்தி வச்சா? எதுக்காக உன்னை கொல்ல பார்த்தாங்க? இதுக்கு காரணம் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். போலாம். சரி, எதையும் யோசிக்காத. ஒண்ணு இல்ல. வா. ஒண்ணு இல்ல. வா. என்ன ஆச்சு? துர்கா ஏன் ஒரு மாதிரி டயர்டா வந்திருக்கா? ஆமா பெரியமா, எதுக்குன்னு தெரியல. சூர்யா, என்ன ஆச்சு? நீயும் ஒரு மாதிரியா இருக்க, துர்காவும் டல்லா இருக்கா. ஏன், என்ன ஆச்சு? சூர்யா மாமா, ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஐயோ, இவங்க வேற நல்லா நோண்டுறாங்களே. அத்தை, அது துர்காவை கொலை பண்ண பார்த்துருக்காங்க அத்தை. சிஸ்டர் மாட்டி விட்டுருவாளோன்னு பயமா இருக்குது சிஸ்டர். துர்காவை கொலை பண்ண பார்த்தாங்களா? என்ன மாமா சொல்றீங்க? துர்கா உன்னை கொலை பண்ண வந்தது யாரு? அவங்கள உனக்கு தெரியுமா? நம்மளதான் பாக்குறான். ஹாசினி, அது யாருன்னா தெரியல. தெய்வமா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்தாங்க. துர்காமாவை பல்லாவரம் குடவுன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து துர்காமாவை காப்பாத்து சூர்யா. நல்ல வேலை, நீ சரியான நேரத்துக்கு போய் துர்காவை காப்பாத்திட்ட. நீ மட்டும் போகாம இருந்திருந்தா எல்லாம் அந்த சமயபுரம் மாரியம்மனோட அருள் தான். ஆமா மாமா. துர்கா, உன்னை குடோன்ல கட்டி போட்டு கொலை பண்ண வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன துர்கா யோசிச்சுட்டு இருக்க? யாருன்னு உனக்கு தெரியுதா? என்னம்மா யோசிக்கிற? அடையாளம் எதுவும் தெரியலையா? எதையாவது பண்ணி டாபிக்க சேஞ்ச் பண்ணுங்க சிஸ்டர். நம்மளையே பாக்குறாளே. கண்டிப்பா இது அந்த மந்திரி தண்டபாணியோட வேலையா தான் இருக்கும். என்ன ஓ நைனா, என் கஸ்டடியில இருக்கிறது மறந்து போச்சா உனக்கு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சங்கரபாண்டி மூலமா துர்கா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூர்யாவை கூட்டிட்டு போய் அவளை காப்பாத்திருப்ப. ஏய், என்ன பேசாம இருக்க? எதுக்காக அப்படி பண்ண? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ராணி இல்ல, தேவி. உங்க ஆளுங்க என்ன மலையில இருந்து தள்ளி விட்டதுல நான் சாகல. என்ன ஷாக்கா இருக்கா? ராணியை என்னைக்கோ அவங்க அப்பா கூட சேஃபா ஊரை விட்டு அமிச்சிட்டேன். இத்தனை நாள உங்ககிட்ட ராணியா நடிச்சது நம்ம தேவிதான். கடைசி நேரத்துல தந்திரமா என்கிட்ட இருந்து ஆதாரத்தை பறிச்சு அதை அழிச்சிட்டீங்கல்ல, ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்கல்ல. இப்ப நீங்க தப்பிச்சிருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயமா மாட்டதான் போறீங்க. ஜெயில் கம்பிய என்னதான் போறீங்க. என்ன சவாலா? அந்த தேவியையும் மாரியையும் பரலோகத்துக்கு அனுப்புனவன் நான். அதே இடத்துக்கு உன்னையும் இதோ இந்த தேவியையும் நான் அனுப்பல. நான் தாரா கிடையாது. இது நாள் வரைக்கும் நீ போட்ட எந்த சவால்லையும் நீ ஜெயிச்சதே இல்லையே. இப்பவும் அதுதான் நடக்க போகுது. தேவிமா, வாங்க போலாம்.
ஒவ்வொரு நிமிஷமும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது முடியாம நான் தோத்துட்டு தான் இருக்கேன். காலம் வேற போயிட்டே இருக்கு. என் குழந்தைக்கும் என் ஹஸ்பண்ட் சாருக்கும் எப்படி நான் நிரூபிக்க போறேன்? நான் தான் மாறின்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பாக்குற? இன்னும் நீ எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் இந்த தாராவை ஜெயிக்கவே முடியாது. ஜெயிலுக்கு போறதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டோங்கிற திமிர்ல சவால் விடுறியா? இது தற்காலிகம் தான், நிரந்தரம் இல்ல. ஓ அப்படியா? ஆஹா. நான் உன்கிட்ட தோத்து போய் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா உனக்குள்ள இருக்கிற மாரிய எக்காரணத்தை கொண்டும் நான் வெளியில வர விடவே மாட்டேன். நீ உருவத்துலதான் துர்கா, ஆனா இந்த துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாறிங்கிற உண்மைய சூர்யாவுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாம நான் பாத்துப்பேன். நீதான் மாறி, ஆனா அத நீ வெளியில சொல்லவே முடியாது. வெளிய மட்டும் இல்ல, நீ யார காப்பாத்துறதுக்காக இந்த அவதாரம் எடுத்து வந்தியோ அந்த புருஷன் குழந்தை கிட்ட கூட நீதான் மாறின்னு சொல்லவே முடியாது. நல்லா யோசிச்சு பாரு, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சூர்யா மனசுல நீ இடம் பிடிக்கிறதுக்கு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் நீதான் மாறிங்கிற உண்மை தெரியற வரைக்கும் சூர்யா உன்னை ஏத்துக்கவே மாட்டான். சூர்யா கிட்ட உன்னால நான் தான் மாறிங்கிற உண்மைய சொல்லவே முடியாது. சூர்யா கிட்ட மட்டும் இல்ல, வேற யார்கிட்டயும் உண்மைய சொல்ல முடியாது. ஒருவேளை உண்மைய நீ சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அது உனக்கே நல்லா தெரியும்.